ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது, தவேக ஆட்சியை பிடித்தது. நடந்த விஷயங்கள் அனைத்தும் நிறைய பேருக்கு தெரியும். எப்படி ஆட்சி அமைச்சாங்க எல்லாமே தெரியும். தேர்தலில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது, இதை எப்படி நினைக்கிறாங்க. இந்த தேர்தல் வாக்கு அளிக்கும் பொழுது பலர் வெளிமாநிலங்கள்லேருந்து ஆர்வமாக வந்தாங்க அப்படின்னு இருக்கிறத விட வெளிநாடுகள்லேருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்தாங்க அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். இப்போ அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆட்சி மாற்றம், அந்த தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறாங்க, தற்போது நடக்கக்கூடிய ஆட்சியை எப்படி பார்க்குறாங்க, திமுக தோல்வி எதனால் ஏற்பட்டது, திமுக இனிமேல் என்ன செய்யணும், அதிமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக இணைஞ்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து அண்ணாமலை மகிழன் நம்ம பல விஷயங்களுக்காக பேசியிருக்கோம், அவர் இணைகிறார். அதே போல் ஆஸ்திரேலியாவிலேருந்து தாய்மானவன் பாஸ்கரனார், இங்கிலாந்திலிருந்து செந்தில்குமார் அவர்கள், அதே போல் ஜப்பான்லேருந்து குன்றாலன் அவர்கள், அனைவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு நாடுகள்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க, எல்லாரையும் வரவேற்கிறோம். அண்ணாமலை மகன் சார், நீங்களே ஆரம்பிங்க. இந்த தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்பு நடந்த பிரச்சாரங்கள், அதிமுக பிரச்சாரம், திமுக பிரச்சாரம், தவேக புதிய கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்குது, அதோட பிரச்சாரம், பாஜகவுடைய பிரச்சாரம் உள்ளிட்டவை மற்றும் தேர்தல் முடிவு, இது எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் ராஜவேல். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த தேர்தல் எப்படி நடைபெற்றது, அதனுடைய முடிவுகள் எல்லோரும் அறிந்ததுதான். இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய் என்று காட்டுகிறது. அது காரணம் ஒன்று. இரண்டாவது உண்மை இதில் என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால், மக்களிடம் பணம் கொடுத்து, ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை இது காட்டுகிறது. மூன்றாவதாக, இந்த தேர்தலுக்கு பின்பான வாக்களித்ததற்கு பின்பாக நடைபெறுகிற எக்ஸிட் போலில் மக்கள் யாரும் உண்மையை சொல்லவில்லை என்கிற இந்த 3 உண்மைகள் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கின்றது. அதே போல எஸ்ஐஆர் என்கிற பணியிலே அதில் பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினிலே தவறு நடந்ததாக சொல்லப்படுகிறது. இது எப்படி இருந்தாலுமே கூட தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த வகையில் இந்த தேர்தல் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளை விட தேர்தல் கணிப்புகளை செய்பவர்களுக்கும் இந்த தேர்தல் ஆலோசகர்களாக பணியாற்றுகிறார்களே அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். தாய்மானவன் சார், நீங்கள் தான் சொல்லணும் அடுத்தது. இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்பு உள்ள தேர்தலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் சொல்லும் பொழுது தேர்தல் ஆலோசகர்கள் அவங்களும் கணிக்க தவறிட்டாங்க. இந்த கருத்து கணிப்பு நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கும் பெரும்பாலான கருத்து கணிப்புகளும் சரியாக இல்லை. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்புன்னு வந்துச்சு. மொத்தம் 9 கருத்து கணிப்புகளில் இது எஸ்ஐஆர் குளறுபடி இதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பீகார் போல் எஸ்ஐஆர் இங்கே குளறுபடி நடக்கலை. ஏன்னா இங்கே முன்பே அந்த திமுக அவங்க வேலை செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எஸ்ஐஆர் பணிகளில் யார் பேரும் விடுபட்டுடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வாக அவங்க முன்னாடியே களத்தில் இறங்கி அதை ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது நான் ஒரு வேறு கோணத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன். நானு ஆஸ்திரேலியால இருந்து இருக்கிறதுனால ஒரு பேக்ரவுண்ட், ஆஸ்திரேலியா பிரீஃபா சொல்லணும்னா, இங்க மேஜர் பார்ட்டிஸ் இருக்காங்க, லேபர், லிபரல் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாலிசிஸ் இருக்கு. என்வாயன்மெண்ட் பாலிசி, இமிகிரேஷன் பாலிசி, எக்கனாமி மேனேஜ்மெண்ட் பாலிசி எல்லாம் இருக்கும். ஸோ ஓட்டு போடுறவங்க மெயினா பார்ட்டி பேசிஸ், பாலிசி பேசிஸ்ல ஓட்டு போடுவாங்க. யார் லீடர் அப்படிங்கறத பார்த்து போட மாட்டாங்க. ஆனா இந்தியாவில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட். இது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1972 வரையும் காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வெளியே வந்தாரு.
எம்ஜிஆர் வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம் ரெண்டுமே மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணாங்க. தளபதி ஸ்டாலினோட 5 வருஷத்துல நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் நிறைய பண்ணாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் விஜய் வந்தாரு சீனுக்குள்ள. நான் சீனுக்குள்ள வந்தாருன்னு கரெக்டா சொல்றேன். அந்த அந்த வேர்டு ஏன் யூஸ் பண்றேன்னா சீனுக்குள்ள வந்தாரு. ஸ்கிரிப்ட் இருந்தது, டைரக்டர்ஸ் நிறைய இருந்தாங்க, வீரவசனம் பேசினாரு. ஸோ திடீர்னு ஜென்சி பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே இவரு நிஜ லைஃப்லயும் நிஜ ஹீரோ, இவரு மூவில மட்டும் கிடையாது அப்படிங்கறத நிஜமா அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டு என்ன பண்ணாங்க, நாட் ஓன்லி தே காட் கன்வின்ஸ்ட், அவங்க பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணாங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணாங்க. கன்வின்ஸ் பண்ணிட்டு என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா சேஞ்ச். ஏடிஎம்கே டிஎம்கே 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 அப்படி வேணா ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற அந்த சேஞ்சுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஓட்டு நிறைய வாங்கிட்டாங்க. அதனாலதான் நான் எல்லாருக்கும் யாருமே எதிர்பார்க்கல இல்லையா, இந்த வெற்றி டிவிகேக்கு போனோம்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரு மைனன் சொன்ன மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ என்னை பொறுத்தவரையும் சினிமேட்டிக் ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க மக்கள். குண்டாளன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தலை? தாய்மானவன் சார் சொல்றாரு அந்த குறிப்பிட்ட அந்த தலைவர்கள் மட்டும்தான் ஓட்டு. அது ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்தது. எம்ஜிஆருக்காக தான் ஓட்டு, ஜெயலலிதாக்காக தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இந்த தேர்தலும் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தான் அந்த ஓட்டு. வேட்பாளர்கள் யாருன்னே அந்த தொகுதிக்கே தெரியாது மக்களுக்கு. பெரும்பாலும் வெற்றி பெற்ற பிறகு தான் இவர் தான் வேட்பாளரா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு பல பேருக்கு. அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஒற்றை நபர் விஜய் அப்படிங்கிற மட்டும். அப்புறம் சொன்னார் அந்த பிரச்சார இதெல்லாம் சொன்னாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சார வியூகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல இது. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த எலெக்ஷனில் ஒரு சில அவ்வளவு சரியில்லாத போக்கு நடந்திருக்கு. என்னன்னா, மக்களையே சந்திக்காதவர் 10 தடவை தான் மீட்டிங் போட்டிருக்காரு. அவருடைய கொள்கைகள்ல எதுவும் தெளிவில்லை, அல்லது கொள்கைகள் தெளிவா சொல்லல. அப்படிப்பட்டவர் இந்த இதுல வெற்றி பெற்றிருக்காரு. அது ரொம்ப ஆபத்தானது. இல்ல, இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப அந்த கொள்கையில தெளிவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு ஒண்ணு. இன்னொன்னு, பெரியாரை பத்தி அவர் சொல்றாரு. பெரியாரை நாங்கள் ஏற்றுக்குறோம், அந்த கடவுள் இதில் மட்டும் மாறுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கடவுளை ஏற்றுக்குறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போனார், திருச்செந்தூருக்கு போனார், முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முடியாது. அதுக்கப்புறம் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். ஆனாலும் பெரியாரை மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க வாக்குறுதி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேவையில்லாதது நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களால் முடிஞ்சது எது செய்ய முடியுமோ அதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு பிரச்சாரத்திலே சொன்னார். அதிக இடத்துல பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதுக்கான காரணங்கள் நேற்று கூட சொன்னாங்க. ஜனநாயகத்தில் முக்கியமான அம்சம் மக்களை சந்திக்கணும். மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட அது சர்வாதிகார போக்கு தான் இருக்கும். அது டிக்டேட்டர் மாடல்ல போயிடும். மக்கள்கிட்ட சந்திக்கிறவங்க தான் பிரதிநிதிகள் தான் வரணும். இப்போ மக்களையே சந்திக்காதவர் இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது பல சிக்கல்கள் இருக்கு. அதுல அந்த தான் நான் சொல்றேன். அவருடைய கொள்கைகள்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறது, இந்தியாவோட இதை பற்றி கொள்கைகளில் பற்றி நான் இப்போ பேச மாட்டேன் அப்படின்னு அதுல மௌனம் காக்குறாரு. நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்ல, ஒன்றிய அரசு விஷயங்கள்ல ரொம்ப அமைதியா இருக்காரு. ஸோ ஒன்று அந்த மாதிரி அவருடைய முக்கியமான அம்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒன்றிய அரசை பத்தி அவர் தெளிவான கொள்கை ரீதியான எதிர்வினை எதுவுமே இல்லை அவர்கிட்ட இருந்து. ஒன்று. இன்னொன்று இந்த எலெக்ஷன்ல சோசியல் மீடியா அவர் அதிகமா வெளியே வராம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளியே வராம இருந்தாதான் நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறது அவருடைய வியூகம். வெளியே வர வர அவர் எக்ஸ்போஸ் ஆவார். ஏன்னா அவர் நிறைய பேச பேச நிறைய அவர்கிட்ட பற்றாக்குறை தெரியும் அரசியல்ல. நம்பர் 2, பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவே இல்லை. ஸோ ஜனநாயகத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு கொள்கை ரீதியான விஷயங்களும் நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நம்ம ஒரு வழியா நம்மளை பாதுகாத்துக்கலாம். 2வது. 3வது இந்த இதை அவங்க வியூகப்படி இது சோசியல் மீடியா அதுல டெய்லி 1.5 கோடி பேரை ரீச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற கட்சிகள், ஆளுங்கட்சியா இருந்த திமுக அல்லது அண்ணா திமுக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை புறந்தள்ளிட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவங்களை இக்னோர் பண்ணா போதும், இவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இல்லைன்னு.
ஆனால் டெய்லி 1.5 கோடி பேருக்கு வந்து ரீச் பண்ணி அதுவும் நெகட்டிவ் சைடில் வந்து அட்டாக் பண்ணும்போது அதை இந்த ஆளுங்கட்சியாக இருந்தது திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ, மெயினாக திமுக தான், அந்த சோசியல் மீடியாவோட இதில் வந்து கவுண்டர் அட்டாக் இல்லை, இவங்களுக்கு பதில் சொல்லலை. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க 30 நாளும் அந்த சொல்ற விஷயங்கள் வந்து மக்கள் மனசுல போய் சேர்றதுக்கு பதில் இல்லாதனால அது சரிங்கிற இதுக்கு அவங்களுடைய இதுலயும் ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, நம்ம நாட்டில் வந்து இவிஎம் வந்து எனக்கு எப்பவுமே வந்து நான் அதுல ரொம்பவுமே நம்புறது இல்லை. ஏன்னா இவிஎம் வந்து எந்த அட்வான்ஸ்டு கண்ட்ரிலையும் யூஸ் பண்றது இல்லை. ஜப்பானா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றது இல்லை. நிச்சயமா வெரிஃபை பண்றதுக்கு விவிபேட்டை இங்க வெரிஃபை பண்றதுக்கு ரூல்லாம் வேற மாதிரி வச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சிக்கல்னா, அதுக்கு வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடாதா, நம்ம டெக்னாலஜியா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் டெக்னாலஜியை யூஸ் பண்றது, அப்படி யூஸ் பண்ணா நம்மளோட டெக்னாலஜி அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க, நம்மளாம் அவங்களுக்கு உள்ள சலைச்சவங்க இல்லைம்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜிக்கலா மற்றதுல நம்ம என்ன நம்மளை காமிச்சிருக்கோம்? நம்ம உலகம் பூரா கார் எக்ஸ்போர்ட் பண்றோமா, உலகம் பூரா ஐடி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோமா? கம்பேர் பண்ண நம்ம அதுல பின்னால இருந்துட்டு எலெக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையானது மட்டும். அப்படிங்கும் போது தான் சிக்கல் வருது. ஏன்னா இவிஎம் மூலமாக மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம். அதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது நம்ம நாட்டில் இதுவரை இதாகல. ஸோ இந்த இதுவும் ஒரு 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 பகுதி. ஒன்று சோசியல் மீடியாவில் அவங்க இது பண்ணாங்க, தாவேகா ஜெயிச்சதுக்கு வந்து சோசியல் மீடியா, அதுக்கு கவுண்டர் அட்டாக் யாரும் இல்லாமல் அவங்கள பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அது அவங்களோட சொல்ல 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 போய் அது சேர்ந்துருக்கு. அது மூலமா இப்ப முன்னால மகிழ்நன் அண்ணனும் தாய்மானவன் சாரும் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க என்ன மக்கள்கிட்ட வந்து பலவிதமான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, கிட்ஸ அல்லது வந்து இப்ப இளைஞர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது மூலமா ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி இதுகளில் வந்து என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இதுல வந்து தெளிவான மக்களை சந்திக்காத இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல போக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். செந்தில்குமார் சார், நீங்கள் தான் இப்போ குன்றாலம் சார் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ அவர்கிட்டே சில கேள்விகள் இருக்குது. இவிஎம் மிஷினை பற்றி சொன்னார். இப்போ இதுவே 2021 அதே இவிஎம் மிஷினை வச்சு தான் திமுகவும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுகவும் அதே இவிஎம் மிஷினை வச்சு தான் வென்றாங்கன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸும் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ கர்நாடகாவில் ஜெயிச்சது காங்கிரஸ் தானே, இப்போ அதை மட்டும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு பதில் வரும் அந்த இவிஎம் பற்றி சொல்லும் பொழுது. இன்னொன்று, குழந்தைகளை மையப்படுத்தி அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட சொல்லி ஓட்டு போட வைத்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அதே குழந்தைகளை வந்து குடிக்காதன்னு சொல்லுது அப்பாவை, அவங்க அப்பா குடிக்காமல் இருக்காரா? சிகரெட்டு குடிக்காதன்னு சொல்லுது அதே குழந்தை அப்பாவை, குடிக்காமல் இருக்கிறாரா? அம்மாவை திட்டாதாங்கிறாரு, வீட்டில் சண்டை போடாதுன்னு சொல்கிறார், அதெல்லாம் பேசாமல் இருக்காங்களா? இதுக்கு மட்டும் எப்படி போய் போடுவாங்க? இது என்ன வாதம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ராஜ்வேல் வணக்கம். அண்ட் நக்கீரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட். இந்த டாபிக் பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் அதிகமாக கிரியேட் பண்ண வேண்டி வருது. அதை தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது நான் மருத்துவனா இருக்கிறதுனால, நியூராலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால சயின்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்குமே, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது ஓல்டர் பீப்புள், யங்கர் பீப்புள், ஜென்சி கிட்ஸ், அதை விட கீழே இருக்கிற கிட்ஸும் நம்ம ஒரு கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். லோவர் ஆர்டர் ஃபங்க்ஷன், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின்ல இருக்கு. லோவர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடியது. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா ஈஸியா புரியாது. உதாரணத்துக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற பொருள், வாழைப்பழம் சாப்பிட்றோமா, ஆப்பிள் சாப்பிட்றோமா, ரசம் சாதம் சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தெரியும். ஆனா இதே சாதம் போய் டைஜஸ்ட் ஆகிறது எப்படி, அது குழகுழன்னு ஆகுறது, அந்த கெமிக்கல்ஸ் எப்படி மாறுறது, அந்த கெமிக்கல்ஸ் புரோட்டீன் சாப்பிட்டாலும் இல்லை ஃபேட் சாப்பிட்டாலும் எப்படி கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸை மாறி பிரெயினுக்கு போய் ஆக்டிவிட்டி ஆகி அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது ஹையர் ஆர்டர் திங்கிங், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். அதாவது சாப்பிட்றது ஈஸியாக புரியும், ஆனால் மேலே நடக்கிற உயிர் மெயின்டெனன்ஸ் புரியாது. அதுதான் இப்போ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட், இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு நான் திருப்பி வரேன். மற்றவர்கள் சொன்ன மாதிரி ஊர்ல, அதாவது வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய சில ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வெளிநாட்டுல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அமேசிங் டு சி,
கடந்த 50 நாட்கள்ல 45 நாட்கள் அதான் நம்மளுடைய டாபிக். அந்த 45 நாட்கள்ல இங்கிலாந்துலயும் ஒரு எலெக்ஷன், பை எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த இங்கிலாந்துல கன்சர்வேட்டிவ், லேபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. நடுவுல இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்றவங்க பை எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் வெரி சிமிலர் டு இப்போ தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன். அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே பைபோலார்ல இருந்துச்சு. அந்த நடுவுல 2 வருஷத்துல டிவிகே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆள் ஒரு ஃபேஸை பார்த்துட்டு லோக்கலா யார் எம்எல்ஏஸ் நிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காம ஃபேஸுக்காக ஓட்டு. ரிஃபார்ம்ல நைஜல்னு இருந்தாரு, அவருக்காக ஓட்டு. அங்க டிவிகே விஜய் இருந்தாங்க, அவருக்காக ஓட்டு. ஓகே. ஆனா லாஸ்ட் 50 இயர்ஸ்ல தான் இந்த எலக்ட்ரானிக் என்வாயர்மெண்ட் எவால்வ் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த எலக்ட்ரானிக் என்வாயர்மெண்ட்டும் நம்மளுடைய எமோஷன் கோஷன்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் எலக்ட்ரானிக்கை நாம எப்படி யூஸ் பண்றது, எப்படி லாஜிக்கா யூஸ் பண்றது, எப்படி பகுத்தறிவோட யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் எவல்யூஷன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னும் அதிகமா இருக்கும். இந்த 50 வருஷத்துல ஜஸ்ட் பிளே பண்றதுக்கு தான் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதாவது லோவர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நாம யோசிச்சுட்டு இருக்கோம். அதை எப்படி ஆப்ரேட் பண்றது. அதாவது மொபைல் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும், ஓப்பன் பண்ண தெரியும், அதுல வாட்ஸ்அப் போக தெரியும், ரீல்ஸ் பார்க்க தெரியும், இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியும். இதெல்லாம் லோவர் ஃபங்க்ஷன்ஸ். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் எந்தெந்த டைம்ல எப்படி பேட்டர்ன் கொண்டு வருது, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்குள்ளேயே என்னெல்லாம் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்றது சைக்காட்ரியில இருக்கிற இப்போ எங்களுக்குலாம் தெரிய வருது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது போகுது. வெரி நைஸ் டு அப்சர்வ் இஸ் ஒரு ஃபேஸ் பார்த்து போடுறது, அந்த ரைம்ஸ்க்கு போடுறது, அவங்களுக்குன்னு செப்பரேட் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு, எலக்ட்ரானிக் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு கடகடன் ஓட்டுகள் மாறி இருக்கு. அப்ப பழமையா இருந்தக்கூடிய ஹையர் லெவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டிஎம்கே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ஹைலி ரேஷனலா இருக்கும், டீப் தாட்ஸ் இருக்கும், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஓட்டு போட்டிருக்கிறவங்க யங் ஜென்ரேஷன்ஸ், அவங்களாம் லோவர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்காங்க, இன்க்ளூடிங் வயசானவர்களுக்கும். ஏன்னா அவங்க சிலருக்கு வறுமைனாலேயோ கல்வி இல்லாம இருக்கிறதுனாலயோ அவங்களுடைய பிரெயின் எவால்வ் பண்ணிடலாம ஒரு லோவர் லெவல்ல இருக்கலாம். அப்போ லோவர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு புரியாது. அதனால கிரேட்டஸ்ட் டிஃபென்ஸ் கொண்டு வந்துருவாங்க பிரெயின்ல. மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது, கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது, 2 பேரும் டிஃபென்ஸ்ல வச்சுட்டு இருக்காங்க. அப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ ஃபேஸ் பேஸ்ட் தான் போவாங்க. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. த்ரூ அவுட் வேர்ல்டு இதுதான் நடக்குது. இதை நம்ம அவேர்னஸ்க்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம என்ன பண்ணா நெக்ஸ்ட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு we will discuss that later. இதுதான் என்னுடைய வியூ. மகிழன் சார், இப்போ இப்போ செந்தில்குமார் சார் சில டெக்னிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதாவது வேர்ல்டு லெவலில் பார்த்தும்போது சொல்கிறாங்க. குண்டாலம் சாரும் அவங்க சொல்லும் பொழுது திமுக சில வேலைகளை செய்ய தவறிவிட்டது, பதில் தரல. எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம், இப்போ தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பதில் கொடுத்துட்ருக்குறாங்க. இதை முன்னாடியே கொடுத்துருந்தா இந்த திமுகவுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்காது அப்படிங்கிற கருத்து நிலவுது. அவங்க எங்கே தாவேக்கா வளர்ந்துருமோ என்னமோன்னு திமுக தாவேக்கா வளர்ந்துரும், விஜய் வளர்ந்துருவார், அவருக்கான செல்வாக்கு கூடிடும் அப்படின்னே திமுக பதிலடி கொடுக்காம இருந்தது தான் தேர்தல் தோல்விக்கான காரணம். குழந்தைகளுக்கு இருந்தாலும், குழந்தைகளுக்கு அந்த ரீச் ஆனாலும், விஜய் ரீச் ஆனாலும் ஓட்டு போடுறது அந்த 18 வயசு அவங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறாங்கல்ல. ராஜ்வேல், இதுக்கு குறுக்கிட்டு இதுக்கு ஷார்ட் ஆன்சர் சொல்லட்டுங்களா? அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்றது. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இங்கிலாந்துல நடந்த எக்ஸாம்பிள்ஸும் தமிழ்நாட்டில் நடந்த எக்ஸாம்பிளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிஸ்ஸிங் எலிமெண்ட் இருக்கு. நம்ம ஊர்ல பை எலெக்ஷன் நடக்கும் போது விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒருவேளை அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாருன்னா அண்டர் கிரவுண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது கான்சியஸ்க்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுதான் இப்ப இங்க நடக்குது. இங்க பை எலெக்ஷன்ல நைஜில் வந்துட்டாரு, அதாவது ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற நடுவுல இருக்கிறவரு எலெக்ஷன் நிற்கும் போது தான் தெரியுது கன்சர்வேட்டிவ்க்கும் லேபருக்கும் ஐயோ டெஸ்க்கு கீழே இத்தனை பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ யூகேக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டிவிகே தலைவர் பை எலெக்ஷன்ல நிக்கல. அதனால they were unable to predict what is happening under the ground. இதே இந்த சைட்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்ப நின்னுட்டு இருக்காங்க. that can explain what you are questioning. in addition பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல.
இல்லை அவங்க இப்போ முதல்ல அவர் கட்சி விக்கிரவாண்டியில் இருக்கும்போதே பொது தேர்தல் தான்ட்டாரு. 2026 பொது தேர்தல் சொல்லிட்டு தானே செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க. பட் நின்று இருந்தா தானே அதோடைய இம்பாக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10% எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பை எலெக்ஷன்ல, ஒரு 20% எடுத்திருக்காங்க, இல்ல 30% எடுத்துருக்காங்கன்னே வைங்களேன், அப்போ அலர்ட் வந்திருக்கும் இல்லையா. ஓ, இவங்க வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க, எலக்ட்ரானிக் வேர்ல்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற கான்சியஸ்னஸ் வந்துருக்கும். உண்மை. டாக்டர் செந்தில்குமார் சொல்ற மாதிரி அது உண்மைதான். அதே நேரத்தில் நம்ம என்ன காரணங்கள், இந்த 41 பேர் மரணத்தின் பொழுது அரசாங்கம் வந்து பெரிய விதமான நடவடிக்கைகள் எடுக்கலை. அந்த இறந்தவர்களுக்கு போய் முதல்வர் போனார், இரவே போய் பார்த்தாரு, எல்லா ஏற்பாடும் பண்ணாரே ஒழிய அதற்குண்டான காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள். நான் அதை நடக்கும் பொழுது இங்கிருந்து யோசிச்சிருக்கேன், நண்பர்கள்ட்ட பேசியிருக்கேன், ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவங்க இப்போ செந்தில் சொன்ன மாதிரி அவங்க என்னென்னா, நடவடிக்கை எடுத்தால் அவர் இன்னும் வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான எண்ணத்தில், அதாவது செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் திருக்குறள். நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது செய்யலைன்னா, செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னாலும் அது கெடும். அதுதான் இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, நான் தேர்தலுக்கு முன்பும் தமிழ்நாட்டுக்கு போனேன், தேர்தலுக்கு பின்பும் தமிழ்நாட்டுக்கு போன பொழுது நண்பர்கள் பல பேரை சந்தித்தேன். பல நண்பர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளில் இருக்கவங்க இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்கக்கிட்ட ஒரு தொய்வு தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்கிட்ட நாங்கள் நெருங்க முடியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் கிட்ட எங்களால் நெருங்க முடியல, அவரை சுற்றி ஒரு வளையம் இருக்குது, எப்போ போனாலும் அவர் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்போ நாங்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறதுன்னு போனால் எங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு மறுக்கப்படுது, அந்த வாய்ப்பு வரல அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ரெண்டாவது சாரார், இதை வந்து நான் இன்னொரு எடுத்துக்காட்டோட சொல்லணும். 1975 தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுது கொல்லிமலையில் வல்வில் ஒரு இலக்கிய விழா நடந்தது. அந்த வல்வில் ஒரு இலக்கிய விழாவை தொடக்கி வைக்கிறதுக்கு தலைவர் சிஎம் கலைஞர் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ அந்த டிபியில் தங்கியிருந்தாங்க. நான் வந்து அந்த பேச்சு போட்டியில் பேசி அது பரிசு வாங்கிறதுக்காக, நான் பெற்ற பரிசை வாங்குவதற்காக அந்த விழாவுக்கு போயிருக்கிறேன். அப்போ கொல்லிமலையில் இருந்த டிபி அப்போ தான் புதுசாக கட்டியிருந்தாங்க. அந்த டிபியில் கலைஞர் வந்து மதிய உணவு மேலே சாப்பிட்டுட்டு, அவரும் ராஜாத்தி அம்மாள், அப்போ கனிமொழி வந்து பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த அளவில் தான் கனிமொழி இருந்தாங்க. தலைவர் கீழே இறங்கி வந்தார். வந்த உடனே மாயவரத்தில் இருந்து ஒரு 4 பேர், சிஎம் வந்து இன்றைக்கி வல்வில்லோர் இலக்கிய விழாவுக்கு கொல்லிமலைக்கு போகிறாரு, அவரை போய் நம்ம கொல்லிமலையில் பார்ப்போம், மற்ற இடங்களில் பார்க்க முடியாது அப்படின்ட்டு கொல்லிமலைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து கலைஞருக்கு பின்னாடியே நிற்கிறேன், ஸ்டூடெண்ட். அப்போ ஒன்றும் பெரிய செக்யூரிட்டி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது இல்லை. நான் பின்னாடியே நிற்கிறேன். அவர் என்னமோ சொல்கிறாரு, அந்த வயசில் எனக்கு புரியல, இப்போ ஞாபகமும் இல்லை. ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் சொல்கிறார். கலைஞர் என்ன பண்ணார், எல்லாம் கேட்டார். கேட்டுட்டு கிட்டப்பா ஃபோன் போட சொல்லுங்கன்னாரு. கலைஞர் பல நேரங்களில் ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார், போடுங்க அப்படிங்கிறத அவர் நான் 2-3 தடவை அவருடைய இதில் நான் கவனிச்சிருக்கேன். கிட்டப்பா ஃபோன் போட சொல்லுங்க அப்படின்னாரு. கிட்டப்பா யாருன்னா 1967 1980 வரைக்கும் மாயவரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் வந்து அந்த தொகுதியில் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, நேராக சிஎம்கிட்ட கொண்டு வர்றாங்க. சிஎம் என்ன பண்ணுறாரு, நீ இந்த எம்எல்ஏ மூலமாவா அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. இப்போ அது மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா நமக்கு தெரியாது, ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஆனாலும் கூட இது ஒரு வகையான இது. ரெண்டாவது, ஊழல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஊழல் இருந்தது, அது முக்கியமான காரணம், அது ஒரு காரணம். மூன்றாவது, அமைச்சர்களை வந்து பல பேர் சந்திக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. அமைச்சரானதுக்கு பிறகு எனக்கு அறிமுகமான ஒரு அமைச்சர், நான் இங்கேருந்து மெசேஜ் போட்டால் மெசேஜ் போடுவார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பே இருந்து தெரிந்த ஒருவர் அமைச்சரானார். அவர் வந்து மெசேஜ் போட்டால் பதிலே போட மாட்டார். நான் நமக்கு ஒன்றும் அதில் இல்லை, ஏதோ நட்பு ரீதியில் போடுறோம், அவங்க போட்டால் என்ன போடலைன்னா நமக்கு ஆதாயமும் இல்லை, எந்த பாதகமும் இல்லை, நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது ஒருவேளை அவங்களுக்கு பணிப்பட இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து கண்கூடாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான்காவது,
கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் செந்தில்குமார் இருக்காரு, அவர் அவருடைய மகளுக்கோ அவருடைய மனைவிக்கோ மருந்து கொடுக்க முடியாது இல்லையா? உண்மைதான் சார், உண்மை. ஏன்னா அவர் மருந்து இப்போ என்ன, நீங்க ஒரு ஆளுக்கு நல்லது செய்யறதுக்கு மருந்து கொடுக்கலாம், கெட்டது செய்யறதுக்கு மருந்து கொடுக்கலாம். அதனால இப்போ மேற்கத்திய நாடுகள், இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் இப்போ என் மகன் டாக்டர் தான், ஆனால் அவன் கன்சல்ட் பண்ணலாமே ஒழிய அவன் இன்னொருத்தருக்கு சொல்லாம ஒழிய அவன் எனக்கு மருந்து எழுதி தர முடியாது. ஆனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியல் ஆலோசகராக இருந்த அமைப்பு பெண் சொல்கிறாங்க. அந்த அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவினர். அப்போது நானே ஒரு ஆலோசனை வச்சுக்கிட்டு எனக்கு தேர்தலில் 3ஆம் இதுக்கு போனாக்க எனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு விதமாக கணக்கு போடலாம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் காய் நகர்த்தலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி தகவலை மேலிடத்துக்கு சொல்லலாம் இல்லையா? இது ஒன்று நடந்திருக்கிறது நான் இங்கே அங்கே போன பொழுது என்கிட்ட நண்பர்கள் சொன்னார்கள். நானும் அதை யோசித்து பார்த்தேன், இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதுதான் இப்போ மருத்துவத்திலேருந்து நான் டாக்டர் செந்தில்கிட்ட கேட்டேன். இதை போல் பல முரண்பாடுகள் இருந்திருக்கு. தலைவர் தளபதி அவர்கள் என்ன இப்போ செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு தொண்டன் போய் பார்த்தா அவர் தலைவர் மட்டும்தான் இருக்கணும். அங்கே நானும் என் தங்கை அருள்மொழியும் தலைவர் கலைஞரை 2-3 தடவை சந்திச்சிருக்கோம். நாங்கள் அவருடைய வீட்டில் மாடிக்கு போனால் நாங்கள் 2 பேர் இருப்போம், தலைவர் இருப்பார். நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது அவரோட பேசுகிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழலை தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கணும். உருவாக்கி கொண்டு தொண்டர்களோட அணுக்கமாக இருக்கணும். அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்கள தனியாக இருக்கட்டும், அவங்களோட பேசுகிற நேரம் தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்யணும். இது மாதிரியெல்லாம் செய்ய தவறிட்டார்களோ தவறினாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நமக்கு சொல்கிறது தான். நான் இப்போ சென்னைக்கு வந்தேன், சிஎம்ஐ பார்க்கணுன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, நான் பார்க்குறேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான சூழல்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாறணும். அப்படி மாறுகிற பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிற ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு. விடுதலை சிறுத்தைகளுக்கே விழலை. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு முக்காவாசி விசிலுக்கு தான் விழுந்திருக்குது அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, பெரியாரியத்தையும் அம்பேத்காரியத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு தலைவர் வேணும், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வேணும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தொண்டர்கள் தலைவரை சந்திக்க முடியல, அதே நேரத்தில் அமைச்சர்களையும் அவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியலங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அவர் பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது தொண்டர்களால் தான் அந்த இயக்கம் நிற்கிது அப்படிங்கிறது, தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்க. அது தேர்தலுக்கு முன்பாக அனைத்து பொதுக்கூட்டங்கள்லையும் அதை நாம் பார்த்துருக்கோம், தேர்தல் தொடர்பான கூட்டங்களில். ரெண்டாவது, அவ்வப்போதும் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள்கிட்ட கட்சி நிர்வாகிகள் அந்த தொண்டர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனிங்க அப்படின்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார். அது சரி, அது உண்மைதான். இப்போ தளபதி ஸ்டாலின் அவர் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் தர்றாரு, அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான். இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் கேள்விப்பட்டது, நான் சொல்லலை, அதை அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்களால் தலைவரை பார்க்க முடியலங்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். தலைவர் தொண்டர்களை மதிக்காமையோ அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்காமலையோ தலைவர் இல்லை. ஆனால் நாங்கள் தலைவரை பார்க்க போக முடியல, நாங்கள் போனால் அங்கே அவரை சுற்றி ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் என்னத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய தொண்டர்களும் சில பொறுப்பாளர்களும் சொல்கிறாங்க. குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே வந்திருக்கு. இது குறித்து நாம் சில பேர்கிட்ட பேசும்போது, இது என்ன போயஸ் கார்டனா கேட்டு திறக்காமல் இருக்கிறதுக்கு, இது அங்கேயே அண்ணா அறிவாலயமோ இல்லை தலைமைச் செயலகத்திலேயோ அவர் இருக்கும்பொழுது போனால் கொஞ்ச நேரம் நின்னா அனுமதிச்சிருவாங்க, முயற்சி பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி ஒன்றுலாம் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க சில பேர். அது சொல்லுவாங்க. என்கிட்ட அதுபடி வாய்ப்பு கிடைக்காதவங்க தானே என்கிட்ட சொன்னாங்க. சார் இப்போ நான் என்னுடைய நேரடி அனுபவம் இல்லையே அது. நான் என்னப்பா நடக்குது அப்படின்னா அதை கேட்குறாங்க. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லலன்னு திமுகவில் ஏதாவது இருக்கா? இல்லை, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றதுங்கிறது இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர்களுடைய ஓட்டு போகலை. விடுதலை சிறுத்தைகளுக்கு
வழக்கமாக விழக்கூடிய வாக்குகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு விழலை. அப்போ திமுகவுக்கு எப்படி விழும்? திமுக இல்ல அவரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, எங்க கட்சியாரங்களே சரியா பணியாற்றலங்கிறத திருமாவளவனே ஒரு இதுல சொல்லியிருக்கிறாரு. அது மேற்கொண்டு சொல்லணும் இல்லை, அவரு போடல தான். என்ன பண்ண போறீங்க இப்போ? தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிக்காரங்களே திமுக தலைமையில இருந்த கூட்டணி இருக்குல்ல, அவங்க எல்லா கட்சி கூட்டணியுமே சரியா வேலை செய்யல. அதுதான், அதையும் தான் சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க, கூட்டணி கட்சிகள் வேலை செய்யலங்கிறதையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் திமுகவில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பெரிய பொறுப்புக்கு எதுவும் வர முடியல அப்படின்னு திமுக மேல இன்னொரு பக்கமும் அது ஒரு விளக்கம் எனக்கு வேணும். யாரு சொன்னாலும் பரவாயில்ல, தாவேக அரசு அமைஞ்சு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார், இஸ்லாமியர்கள் ஷாஜகான் ஆயிருக்கிறார். இப்ப இங்க திமுக ஆட்சியில் இருக்கிறப்பையும் சரி, இல்ல ஏற்கனவே அதிமுக இருந்தப்பையும் சரி, அங்க அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மரியாதை அளிக்கப்பட்டது. ஆனா இங்க வந்து இவங்க கொடுத்ததே ஒரு பெருசா பேசுறாங்க, நாங்கெல்லாம் கொடுத்தது வந்து தெரியலையா, இங்க நாங்க ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கிறோம் அந்த சமூகத்துல இருந்தவங்க. இப்ப வந்து நாசர் இருந்தாரு, அது பெருசா உங்களுக்கு தெரியலையா, இவரு விழுப்புரத்துல இருந்தாருல செஞ்சி மஸ்தான், அது ஒரு பெருசா தெரியலையா. இந்த மாதிரி அவங்க இப்ப ஆராசா எந்த இடத்துல இருக்கிறாங்க, மத்திய இணையமைச்சரா இல்லையா, இன்னும் லிஸ்ட் அவங்க சொல்லிட்டே போறாங்க, கணேசன் இல்லையா, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டே போறாங்க. அப்ப அந்த விசிகான்னா விசிகாவில் இருந்து அந்த அமைச்சர் பதவி கொடுத்தாதான் அது அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியா? நாங்க திமுகவில் இந்த மாதிரிலாம் கொடுக்கலையா, அதிமுகவில் அந்த ஆட்சியில் அந்த மாதிரிலாம் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே, இது எப்படி புரிந்து கொள்றது? ஜெனரல் வியூல நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மலையில இருந்து அடிவாரத்துக்கு இறங்கணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வச்சு நம்ம கீழே இறங்கி வர முடியணும். ஓகேங்களா? ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சியில இருந்து கீழே குதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உயிர் தான் போயிடும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. டிஎம்கேல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க பல வருஷமா. இவங்க பிஜேபி, அதாவது டிவிகே பிஜேபி அவங்கலாம் எப்படி சொல்றாங்கன்னா, டக்குன்னு குதிச்சுட்டு ஒருத்தரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடுகள்ல, அதாவது நேம் சேக்குக்கு ஒருத்தரை கொடுத்துட்டு அதுல செயல்பாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா எதுக்காக அந்த போட்டோ, எதுக்காக அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருதுல, அதுதான் இங்க டிஃபரன்ஸ். டிஎம்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அது ஹைலைட் பண்ணி காமிக்காம யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா டிவிக்கே இப்போ 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, 3 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், ஹைலைட் பண்ணி அதிகமா அட்வர்டைஸ் பண்றது. ஆனா கண்டென்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அந்த இடத்துல இப்ப ராஜவேல் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அதிகபட்சமா வந்து திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப 6 பேரோ 7 பேரோ அமைச்சராக இருக்கிறாங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. 8 பேர் நினைக்கிறேன். அவரு காதர் மொய்தீன் சொல்றதெல்லாம் ஏங்க, சாதிக் பாட்ஷா என்னவா இருந்தாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துல பொருளாளராக இருந்தார். சாதிக் பாட்ஷா அமைச்சராக இருந்தார். அது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த கவிஞர்கள்லேயே கவி காமூர் ஷெரீஃப். திராவிட இயக்கங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னு ஒரு இஸ்லாமியரே சொல்றார் அப்படின்னா அவர் இஸ்லாத்துக்கு எதிராகவே பேசுகிறார் என்று அர்த்தம். ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க எல்லாம் டிஎம்கேல இருந்து வந்தவங்க, நீங்க சொல்றவங்க எல்லாம். இவங்க எல்லாம் வந்து பிசிகேல இருந்து வந்தவங்க வன்னியரசு, அதனால ஐயூஎம்எல்ல இருந்து வந்தவங்க முஸ்லீம். அதனாலதான் சிம்லாவில் காய்ச்சாலும் அது ஆப்பிள் தான், ஆஸ்திரேலியாவில் காய்ச்சாலும் அது ஆப்பிள் தான். அப்புறம் என்ன, இங்கிருந்து வந்தா ஒண்ணு, அங்கிருந்து வந்தா ஒண்ணு இல்ல. இது வந்து மீடியா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். டிஎம்கே மீடியா மூலமா வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா உங்க சைட்ல இருந்து, அவங்க பார்ட்டில இருந்து வந்ததுனால அது கொஞ்சம் பெருசு பண்றாங்கன்னு தோணுது. அதாவது இன்னொன்னு வந்து இந்த மீடியா, சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ற விதத்துல வந்து அப்படி ஒரு போர்ட்ரே பண்றாங்க. அதை அப்படிதான் பார்க்கணும். இதுவரை நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த காலத்துல சாதிக் பாட்ஷால இருந்து பொருளாளர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து மைனாரிட்டியா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உரிய உரிமையை வந்து பெற்றுத்தரல. திராவிட இயக்கங்களுக்கு இணைய யாரும் பண்ணல. ஆனால் அது வந்து டாக்டர் செந்தில்குமாரும் சொன்ன மாதிரி நீங்க ஒரு என்னது பெரிய லீப்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வந்து அவ்வளவு ஈஸியா சமூகத்தால ஏத்துக்கிறதுல சிக்கல்கள் இருக்கு. அதுல வந்து அதை வந்து அவங்க கிராஜுவலா எல்லாரும் அக்செப்ட் பண்ண, அழகா கன்வின்ஸ் பண்ணி, அதை எஜுகேட் பண்ணி
அது மூலமா எம்பவர் பண்றாங்க. இதை வந்து இவங்க பண்ணதுல இந்த தடவை வந்து நிறைய அவங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து நிறைய ஓட்டு இவங்களுக்கு வந்திருக்குங்கிறதுல வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அதிகமா வந்ததுனால மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பெருசா போர்ட்ரே பண்ணி என்னமோ இப்பதான் நடக்கிற மாதிரி முதல் தடவை இப்பதான் இது இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த மாதிரி பேசுற மாதிரி போர்ட்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, ஏன்னா எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்னு 25 வருஷம் கழிச்சு பேப்பர் படிச்சுட்டு சொல்ற மாதிரி. அது மாதிரி அது மாதிரி அது வந்து நீங்க உண்மைதான், அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சொல்லுவாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் பேசக்கூடிய முகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் தலைமையில் வேணும், இப்போ பொதுச் செயலாளர் மாதிரி. அது மாதிரி நான் பார்த்தேன்னாக்க இன்னைக்கு வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு சேர ஆழப்படித்து அழகாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆராசா தான். இப்போ ஆராசாவை போன்றவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் அதுபோல் பதவிகளுக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தலைமை பொறுப்புலையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்துருக்குது, அவர்களையும் ஆக்கியிருக்கிறார்கள். அவங்க வந்து திமுக வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதிலாக அமையும். ரெண்டாவது, ஆராசாவை போன்றவர்கள் அந்த மக்களிடத்திலே பெரிய செல்வாக்கை பெறுவார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு செல்வாக்காக அமையும். சார், இது ஒரு சொல்யூஷன். அதாவது திராவிட களத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் நினைக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுகவுக்கு உள்ளது சொன்னீங்க கேட்டீங்க. இதுல வந்து இப்ப ஒரு தேக்க நிலை இருக்கலாம். அதாவது மாவட்ட அளவுல வந்து பொறுப்புல உள்ளவங்க இதுன்னு புதுசா இளைஞர்கள் வந்து இந்த கட்சிகளுக்கு வர்றதுக்கு அது டிரான்ஸ்பரண்ட் பாத்வே இருக்கணும். அவங்க வந்து கொள்கைகள் சித்தாந்தம்லாம் வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அந்த கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் தீவிரமா ஃபாலோ பண்ற கட்சி எதுவும் பெருசா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில வந்து அந்த கொள்கைகளை ஆதரிக்கிற இளைஞர்கள் அந்த கட்சியில வந்து வளர்வதற்கு வழி இருக்கணும். புதுசா சேர்றவங்க அந்த இதுல வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்ட் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது கேரியர் சொல்லுங்கண்ணா. எனக்கு தெரிய வந்து 90-95 காலகட்டம் வரைக்கும் திமுகவில் வந்து கட்சி தேர்தல் நடக்கும். இப்பவும் கட்சி தேர்தல் நடக்குதா? கட்சி தேர்தல் வந்து எந்த மாதிரி நடக்குது அது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை கட்சி தேர்தல்னா இப்போ 3 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி ரெகுலராக நடக்குதா? அது இப்போ அதுதான் பாயிண்ட். நடக்கிற மாதிரி தெரியலன்னா நடக்கணும். அதுக்கான பணிகள் இப்போ தொடங்க போகுதுன்னு சொல்றாங்க. இல்லை அந்த மாதிரி இப்போ தம்பி இவர் குன்றாலன் சொன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் மேலே வரணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த இயக்கத்துக்குள்ளேயே போட்டி போட்டு வரணும். நியமனங்களை தடை செய்யணும். இவரை வந்து இந்த பொறுப்புக்கு நியமிக்கிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு கட்சியில் வந்து உட்கட்சி தேர்தல் நடந்து உட்கட்சி ஜனநாயகம். அதிமுகவில் நான் பார்த்துருக்கேன் சார், உட்கட்சி தேர்தலை எலெக்ஷன் மாதிரி உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கும். அந்த மாதிரி வந்து கொள்கைகளுக்கு வந்து நல்ல கொள்கைகளில் தீவிரமாக உள்ள இளைஞர்களை வந்து கட்சி வந்து வரவேற்கிற விதமாக இருக்கணும். அது வந்து ஒரு அவங்கள தடை பண்ற மாதிரி வளர்ச்சியை தடை பண்ணுதுன்னா அவங்க வேற இடத்துக்கு தான் போவாங்க. இல்ல அதுக்கான முயற்சிகள் இப்ப எடுத்திருக்காங்களே திமுகவில். இல்ல அதான் வரவேற்கத்தக்கது. அதை அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும், இன்னும் பெருசா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எல்லா விதத்துலையும். அதாவது சில பவர் சென்டர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சில இது இல்லாம புதுசா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் அந்த கொள்கைகளை எடுத்துட்டு போக வைக்கணும். அப்ப அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பப்ளிக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கட்சியில. அந்த இளைஞர்களுக்கும் வந்து நியமனம் செய்யக்கூடாது. ஒரு கிளைக்கழக செயலாளர்னா அவன் கிளைக்கழக உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அதில் 2 பேரோ 3 பேரோ போட்டி போடுவாங்க. அப்படி வந்தாதான் அந்த கட்சிக்கு வந்து அதை தான் அண்ணா செஞ்சார். அதாவது திராவிட இயக்க அரசியலுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா. திராவிட இயக்க அரசியலுக்கு 49 கொண்டு வந்ததில் அதனுடைய பிதாமகன் அண்ணா. அண்ணா எப்படி கட்சியை வச்சுருந்தாரு, கலைஞர் இருந்த பொழுது எப்படி கட்சி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாக்க எனக்கு தெரியும். எலெக்ஷன் இப்போது ராஜவேல் சொன்ன மாதிரி ஊராட்சி எலெக்ஷனில் ஓட்டு போடுற மாதிரி அந்தந்த மாவட்ட நகரத்தில் கட்சி அலுவலகத்தில் கியூவில் நின்று ஓட்டு போடுவாங்க. இப்போ அது மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. அது மாதிரி நடக்காமல் இருந்தால்
திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் வலுவூற்றுவதற்கு வந்து அதுதான் வந்து சிறந்த முறை. உட்கட்சி தேர்தல் நடத்தப்படணும், உட்கட்சி ஜனநாயகம் இருக்கணும், இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியணும் மக்களுக்கு. இந்த கட்சிக்கு போகணும், இந்த கட்சியில் இப்படி நடக்கும், அங்கே அந்த கட்சியில் போனால் இந்த மாதிரி தேர்தல் நடக்கும், அங்கே பொறுப்பு வேணும்னா நம்ம கட்சி தோழர்கள்ட்ட நம்ம வேலை செய்யணும், களத்தில் வேலை செய்யணும், அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து நான் நினைக்கிறேன். திருப்பி வந்து அதை அது நடுவில் தொய்வு விழுந்து போச்சா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் திரும்பி அது வரணும். இப்போ வந்து நீங்க டிஎம்கே சைடு என்ன பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிவிகேல என்ன நடக்க போகுது, அவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாங்க? தேர் ஆல் நியூ, வி ஆல் நோ தட் தேர் ஆல் நியூ. இப்ப நீங்க இதே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப 107 சீட் தான் இருந்தது அவங்களுக்கு, மெஜாரிட்டி கிடையாது. 2 வாரம் ஆச்சு அவங்க வந்து அந்த இதை நிரூபிக்கிறதுக்கு. இந்த மீன் டைம் இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எம்ஓயு போட்டிருக்காங்க, ஒரு சிலது பைப்லைன்ல இருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசுல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்க தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது. ஸோ இந்த நேரத்துல நம்ம இந்த சான்ஸ் எடுக்கணுமா, இஸ் ரிஸ்கி திங் அப்படிங்கிறது மனசுல ஓடும். ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்க யாருமே எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு இந்த இது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்களெல்லாம் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் வச்சு டோன்ட் வரி பிஸ்னஸ் வில் பி யூனோ ஆஸ் யூஷுவல் இல் கண்டினியூ அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரிலாம் நிறைய தே வில் பி லேர்னிங் ஆன் த ஜாப். அந்த நேரத்துல ஆல்சோ அந்த பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரையும் ஐ டோன்ட் திங்க் டிவிகே தெம்செல்ஸ் பிலீவ் தட் தே வுட் வின் த எலெக்ஷன். என்னை பொறுத்த வரையும் அதான் நினைக்கிறேன் நான். விஜயே 2 சீட்ல நிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருக்கே வந்து ஷியோரா இல்லை, அவங்க சைட்ல ஷியோரா இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்ப அதுவும் இல்லாம இந்த 2 விஜய் பாஸ்கர் வேற போய் சேர்ந்துட்டாங்க. டிவிகே எல்லாம் வந்து கொஞ்சம் கத்துக்குட்டி பாவம், அவங்க எல்லாம் வந்து எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி சேலஞ்சஸுக்கெல்லாம் டிவிகேக்கு இருக்கும். ஸோ நம்ம டிஎம்கே சைட்ல என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, விஜய் ஹாஸ் பீன் அ சூப்பர் ஹீரோ இன் மூவிஸ். அவர் மூவி மாதிரிதான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த 5 வருஷத்துக்கு. அவரை எப்படி ஹீரோவோ வச்சிருக்கிறது, மற்றவங்களை எப்படி வில்லனாவையும் காமெடியன்ஸையும் காமிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. அதுல வந்து இவங்க மாட்டிடக்கூடாதுங்கிற நான். அவங்க வந்து இப்ப சட்டசபையில பேசினாரு விஜய், ஒரு தேவையில்லாத ஒரு இது எங்க அப்பாவை காணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் தரம் குழஞ்சு அந்த சட்டசபைக்கான இது கிடையாது. ஸோ அத மாதிரி இல்லாம மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ரியலி 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 எஃபெக்டிவ். நான் கூட இப்ப ரீசெண்டா அந்த ஒரு 2 டிஎஸ்பி வந்து ஒரு 2 வாரமா இருக்குமா 3 வாரம் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு ஒரு வெரி சேட் அதுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து 2 பேரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸோ எவ்ரிபடி ஃபெல்ட் இந்த நேரத்துல அவங்க வந்து அப்படிலாம் சிரிக்கணுமா அப்படின்னு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு ரீல் ஒண்ணு வந்துச்சு, விஜய் வந்து அந்த 2 டிஎஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்துச்சு. அப்படி பார்த்தா அப்புறமா பார்த்தா அது ஒரு ஃபேக் நியூஸ் இது. ஸோ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆர் அட் இட் அகெயின். ஸோ அதனால அவங்க வந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டிஎம்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ தட் தே டோன்ட் கெட் த நெகட்டிவ் பப்ளிசிட்டி, தே ஆர் நாட் போர்ட்ரேட் அஸ் a villains in Vijay's movie. தாய்மாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகலேருந்து 2 பேர் போய் அங்கே சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் போயிருக்காரு. கலைஞர் சொல்லுவார், திமுகலேருந்து அதிமுகவுக்கு போகிற பொழுது எல்லாம் சொல்லுவார், அற்ற குளத்து அருநீர் பறவைகளைப் போல இவரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இப்போ அதிமுகவுடைய நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு திமுகவோ அல்லது அதிமுகவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தாவேக்காவை கவுண்டர் பண்ணணும்னு நினச்சி இன்னமும் ஊழல்னு பேசினா நீ யாரை பக்கத்தில் வச்சிட்ருக்க, யாரை சேர்த்துற? ஏன்னா இதே குற்றச்சாட்டு திமுக மேலே வந்தது. அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதிமுகவில் ஊழல் செய்த அமைச்சர்களை வந்து திமுக சேர்த்து கொண்டது அப்படின்னு திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆக இந்த குற்றச்சாட்டு நான் தூய சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றவங்களுக்கு
பெரிய கவுண்டராக போகும். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுறது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அப்போ வந்து அந்த கவுண்டருக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. தாய்மாமன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அடிப்படை கட்சி அமைப்பு கிடையாது. இது ஒரு ஏதோ இவர் வர்றாரு அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து பாலின் ஆன்சன் வர்ற மாதிரி தான். பட் பாலின் ஆன்சனுக்கு எல்லா ஊர்லேயும் பிரான்ச் இருக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு. நீங்கள் இப்போ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலாம் அந்த அம்மாவுக்கு யார் நிற்கிறாங்க என்னன்னே தெரியாது. போன தடவை ஒரு செனட்டர் வந்தார் இங்கேருந்து. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு ஃப்ராடுலன்ட்டு ஃபோர்ஜரி டிகிரி எல்லாம் கொடுத்து அவர் வந்து ரிசைன்மெண்ட் போனார். அது மாதிரி பார்க்கணும் அவங்க வந்து அதிமுக இருக்கவங்கள சேர்த்துறது. இது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன ரெட்டி மேலே எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது. அவங்க மாமனார் ஊழல், மாமியார் ஊழல், கிரிமினல் வழக்கே அவங்க மேலே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து தன்னை தூயவர்கள் நல்லவர்கள்னு சொல்லி கொள்கிறது மக்கள்கிட்ட எவ்வளோ நாள் அவங்க வந்து கெட்டிக்காரன் பொழுது 8 நாள் தான், அதுக்கு மேலே கிடையாது. அதெல்லாம் சாயம் வெளுத்துரும். பற்றி பேசும்பொழுது அவங்க நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வழக்கு அங்கே இருந்திருக்கலாம், அந்த வழக்கை அவங்க தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறாங்க. வானதி சீனிவாசன் சொன்ன மாதிரி தான் பாஜகவில் வந்து ஒரு காலத்தில் அந்த சில பேர் வந்து சேர்ந்தாங்கல்ல வழக்கு எல்லாம் இருந்தவங்க, அது வரைக்கும் வழக்கு இருந்திருக்கலாம். இனிமேல் நாங்கள் திருந்தி நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக சமூக பணி ஆற்றணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அதை மாதிரி தான் வந்து வராங்க, அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். ஆமாம், முந்தா நாள் நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, இனிமேல் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி இருக்குமோ அப்படி தான் இது இருக்குது. ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவில் மேற்கத்திய நாடுகள்லேயோ இங்கே குயின்ஸ்லாண்டில் ஒரு மந்திரி நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 200,000னா 250,000 எவ்வளோ வரும் தாய் நம்ம ஊர் பணத்துக்கு? ஒரு 1.25 கோடி 1.25 கோடி லஞ்சம் வாங்கிட்டாருன்ட்டு அவரை பிடிச்சி 3.5 வருஷம் ஜெயிலில் போட்டு இந்த மாதிரி இப்போ லஞ்சம் வாங்கிட்டாரு அவர் மேலே சார்ஜ் இருந்தால் முதல்ல போகிறது அவர் பொண்டாட்டி தான் விட்டு போவாங்க. குடும்பம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த மாதிரி இங்கே நடக்கிறது இங்கே நடக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லைல்ல. அங்கே உங்களுக்கு நீதிமன்றம் என்ன பண்ணுது? இந்த ஊரில் வந்து செனட்டில் வந்து இவர் செனட்லேயோ ஒரு தேர்தல் வந்து நடக்குது, இந்த தேர்தல் செல்லுமா செல்லாதா 3 மாதத்துல இல்லை 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வந்துடுது. அப்பா அவர் 2016 போட்ட கேஸுக்கு அவர் 2021 ஜெயிச்சு 5 வருஷம் ஸ்பீக்கராக இருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது. இது விளங்குமா அந்த நாடு? என்ன தேர்தல் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு ஒரு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரதிநிதியை தேர்தலை வந்து ஒரு நீதிமன்றம் 10 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா அது நீதிமன்றமா? நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை கண்டிருக்கிறதுன்னு தலைவர் சொன்னார். ஆனால் இப்போ நீதிமன்றங்களே விசித்திரமாக இருக்குது. அதுதான் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நடக்கக்கூடியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதில் வந்து நம்ம எப்படி ஆட்சி வரும், என்ன வரும்? ராஜவேல் ஆட்சியை பற்றி கேட்டீங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ முறை ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தான் 4-5 தடவை கரண்ட் கட் ஆச்சு. இந்த அரை மணி நேரம் இன்டர்வியூவில் நீங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு கரண்ட் கட் ஆச்சு? இதுதான் ஆட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கோடை காலம்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் முன்னாடி நீங்கள் என்ன கோடை காலத்தில் இன்டர்வியூ பண்ணலையா? பண்ணியிருக்கீங்கல்ல. இது திமுககாரங்களே உள்ளே இருந்து சதி செய்கிறாங்க, திமுக பணியாளர்களே தொழிற்சங்கத்தில் இருந்து. சரி, அவங்க கிட்ட ஆட்சி நம்மளுடைய தாட்ஸ் பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு? நீட்டு இப்போ எது சொன்னாலும் திமுக தான் சதியா இருக்கும். நான் சொல்ல சார், அங்கே ஆளுங்கட்சி இருக்காங்களே அதானே சொல்கிறாங்க, ஃபீஸ் கிடையாது எல்லாம் சொல்கிறாங்கன்னு. திமுக சரி செய்ய வேண்டிய பணிகளும் நீங்கள் சொன்னீங்க. எல்லாருமே பங்கேற்றவர்கள் அனைவருமே திமுக என்னென்ன சரி செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க திமுகவில். அது ஒன்று இங்கே இருக்கிற ஏற்கனவே தொடர்ந்து தன்னுடைய சிறு வயசுலேருந்தே தன்னுடைய முன்னோர்கள் 2 தலைமுறையாக திமுகவில் இருந்தவங்களுக்கு ஒரு வருத்தமும் இருக்கும். அதுவும் ஒரு காரணம். இதே போல் தான் இப்போ தாவேக்காவிலையும் போகுது. இப்போ அதிமுகலேருந்து போகிறாங்க, அவங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் வர மாதிரி இருக்கும். இதே தப்பு அங்கேயும் நடக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சுட்டி காமிச்சிங்க. திமுக இன்னும் இளைஞர்களை கொண்டு வர்றது, அந்த முதன்மை பதவி
அதில் வந்து அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்டவர்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒருத்தரை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி வலியுறுத்திருக்கீங்க. அந்த மக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் எதிரணியினர் வந்து இது போன்ற அங்கே என்ன இந்த வாய்ப்பு அங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பை இங்கே திமுக உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.